மக்களே வணக்கம், வெல்கம். இது கோல்ட் டாக். நான் உங்கள் டிஎன்ஆர். நம்மளோட ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட் சித்தார்த் பிரபாகர் என்கின்ற சித். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஓகே, அதாவது ஏடிஎம்கேயோட கம்ப்ளீட் லிஸ்ட் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. கடைசியா வந்து சிட்டியில யார் யார் போட்டி போட போறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. அதை பார்த்த உடனே எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா சிட்டியை பத்தி நிறைய ரிப்போர்ட் பண்ண நீங்க, சிட்டியை பத்தி நிறைய தெரிஞ்ச சித்தோட பேசணும்னு. ஸோ வாட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்? சார், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஏடிஎம்கே கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்தோம்னா நிறைய விமர்சகர் சொன்ன மாதிரி அவங்க நோன் ஃபேஸஸ், எக்ஸ் மினிஸ்டர்ஸ், எக்ஸ் எம்எல்ஏஸ், ஏடிஎம்கேயோட பரிச்சயமான முகங்களை அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தான் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு நம்ம நிறைய வாட்டி நம்ம சேனல்லே பேசியிருக்கோம், இது ஏடிஎம்கேக்கு ஒரு டூ ஆர் டை பேட்டில். ஸோ ஆல் அவுட்ங்கிற மாதிரி போயிருக்காங்க ஏடிஎம்கே. இதில் அவங்க நோன் ஃபேஸஸ், இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட் 23 மெம்பர்ஸ், அவங்க 23 கேண்டிடேட்ஸ் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ரிலீஸ் பண்ண போது 21 எக்ஸ் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த லிஸ்ட்ல. 21 எக்ஸ் மினிஸ்டர்ஸை கொடுத்துருந்தாங்க. மற்றபடி நம்ம பார்த்தோம்னா அந்த லிஸ்ட்ல 17 விமன் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம பேசின மாதிரி ஒன்லி ஒன் முஸ்லீம் கேண்டிடேட், பாளையங்கோட்டையிலேருந்து ஒரே ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நோட்டபிள் ஒமிஷன் நம்ம பார்த்தோம்னா ஃபார்மர் ஸ்பீக்கர் தனபால் சார், பி தனபால், அவினாஷிலேருந்து யூஸ்வலாக அவர் கண்டெஸ்ட் பண்ணுவார், அவருக்கு சீட்டு கொடுக்கல. ஐ திங்க் செவ்வூர் ராமச்சந்திரன், பரஞ்சோதிங்கிற ஃபார்மர் மினிஸ்டர்ஸ்க்கும் சீட் கொடுக்கல. 40+ அரௌண்ட் 42 டெபியூட்டன்ட்ஸ்க்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த டெபியூட்டன்ட்ல வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம லாட்ரி மார்ட்டினோட ஒய்ஃப் லீமா ரோஸ்க்கு ஐ திங்க் லால்குடியிலேருந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. மற்றபடி நான் ரொம்ப முக்கியமாக ஒரு பார்க்குற விஷயம் என்னன்னா, அவங்க சென்னையில் இருக்கிற 4 தொகுதி, பெரம்பூர், மயிலாப்பூர், அம்பத்தூர், சைதாப்பேட், அவங்க அலைஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இது என்னை பொறுத்தவரை ரொம்ப புரியாத விஷயமா இருக்கு, இன்எக்ஸ்பிளிகபிளா இருக்கு. எஸ்பெஷலி சென்னை டிஎம்கேவோட கோட்டை, அவங்க ஒரு மெசேஜை சென்ட் பண்ணணும், ஏடிஎம்கே ஷுவரா சென்னை கான்ஸ்டிடுவன்சிஸை எடுத்திருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் பிஜேபி கூட வச்சிருக்கணும். அவங்க ஏஎம்எம்கேக்கு ஒரு சைதாப்பேட் சீட்டு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் பிஎம்கேக்கு அம்பத்தூர் கொடுத்துருக்காங்க, பிஎம்கேக்கு பெரம்பூர் கொடுத்துருக்காங்க. விஜய் கண்டெஸ்ட் பண்ண தொகுதியை அது ஏன் பண்ணி ஆவடி கூட பிஜேபி கொடுத்துருக்காங்க. ஆவடி கூட பிஜேபி. நான் சொல்றது கோர் சென்னை கான்ஸ்டிடுவன்சிஸ் பத்தி சொல்றேன் சார். ஸோ இது எனக்கு ரொம்ப புரியாத விஷயமா இருக்கு. மற்றபடி ரொம்ப ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஃபார்முலாவா ஏடிஎம்கே தன்னோட வெல் நோன் ஃபேஸஸை கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார்மர் சென்னை சென்ட்ரலோட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் 2014 வின் பண்ண சென்னை சென்ட்ரல் எம்பி SR விஜயகுமார், அவங்க வில்லிவாக்கம்னு சீட் கொடுத்துருக்காங்க. வில்லிவாக்கம் ரொம்ப ஹாட்லி கண்டெஸ்டடான சீட்டா இருக்க போது டிஎம்கேல அண்ணா நகர் கார்த்திக், அவங்க பார்ட்டியோட ஃபேவரட், அவங்க மாப்பிள்ளை சப்ரீசனோட க்ளோஸ் பிஸ்னஸ் கான்ஃபிடன்ட் அண்ணா நகர் கார்த்திக், மாப்பிள்ளையோட ஃபார்மர் ஃப்ரெண்டு ஆதவ் அர்ஜுனன் இந்த சீட்ல கண்டெஸ்ட் பண்ண போறாங்க. அதுல இவங்க SR விஜயகுமார்ங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க ஏடிஎம்கே. அது வந்து ஒரு ரிச்மெண்ட் டாபின்னு சொல்லலாம். வில்லிவாக்கத்தை 2 பணக்கார கேண்டிடேட்ஸ் மோதுறாங்க. வந்து பணம் வந்து அங்க ஒரு பிரதானமான விஷயமா இருக்கும். சார், நான் நேத்து ஒரே விஷயம், நீங்க ரிச் கேண்டிடேட் சொன்னதுனால நான் நேத்து, தட் இஸ் இன்னைக்கு 29th பேசுறேன், 28th ஆஃப்டர்நூன் நான் பெரம்பூர் விஜயோட புது ஆபீஸை பாக்குறதுக்காக போயிருந்தேன். ஆதவ் அர்ஜுனன் வந்திருந்தாரு. நான் அவரோட ஒரு 2 மினிட்ஸ் ஆதவ் அர்ஜுனா வந்திருந்தாரு. அவர் பயங்கர ஸ்டைலா வந்தாரு. அவர் 2 கார்ல வராரு, ஒரு பெரிய கார்ல இருந்து இறங்குறாரு. அவருக்கு 4 பாடி கார்டு நினைக்கிறேன். அதுல 2 சீக் சர்தார்ஜி பாடி கார்ட்ஸ், மஸ்குலர் பாடி கார்ட்ஸ், பயங்கரமா பக்கத்துல கூட வரவிடாம இருக்காரு. ரொம்ப அந்த மணி அப்படியே காசு பயங்கரமா ஜொலிக்கிறது கிளியரா தெரியுது. ஓகே, அவர் வந்து விஜய்க்கு அப்புறம் நம்ம தான், அதாவது விஜய்க்கு அடுத்த ஸ்தானத்துல நம்ம தான் இருக்கோம் அந்த கட்சியில அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாரு, நம்புறாரு. ஏன்னா அவருக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம்? அவர் வந்து திடீர்னு வந்தவர் தானே விஜய் ஃபேன். நீங்க பேசுனதுல நிறைய விஷயங்கள் எனக்கும் தோணுது. வந்து நீங்க ஏடிஎம்கே சென்னை லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நோன் ஃபேஸஸ். நீங்க வேளச்சேரி அசோக், சோழிங்கநல்லூர்ல வந்து கந்தன், அப்புறம் விருகம்பாக்கத்துல ரவி, எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச முகங்கள் தான். பட் ஒரு மக்களுக்கு ஒரு ஃபெட்டிக் வராதா? எடப்பாடி பழனிசாமியோடைய கால்குலேஷன் என்னன்னா 11லேருந்து 21 வரைக்கும் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க இல்லையா? அவங்கள வந்து எம்எல்ஏவா இருந்தவங்க, மாவட்ட செயலாளராக இருந்தவங்க தொடர்ந்து இருக்காங்க பல வருஷங்களா. அவங்க செலவழிக்கிட்டோம்.
நீங்க சொன்ன மாதிரி டூ ஆர் டை எலெக்ஷன். இப்ப வந்து புது ஃபேஸஸை போட்டா அவங்களுக்கு செலவழிக்க பணம் இருக்காது. நீங்க பணக்காரங்களா தான் போடணும். நீங்க பட் வந்து இவங்க கட்சி பேரை வச்சு நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். சரி, அவங்கள நீங்க இறக்கி விட்டு உங்களோட சான்ஸ், கடைசி சான்ஸ் மேபி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நம்ம நிறைய சிட்டி ஃபுல்லா பாக்குறோம். வளர்மதி நிக்கிறாங்க, கோகுலேந்திரா நிக்கிறாங்க, ராயபுரம் மனோ வந்து இதுல நிக்கிறாரு, ஹார்பர்ல சேகர் பாபு எடுத்து நிக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாமே நோன் ஃபேஸஸ். ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் வந்து இதுல இருந்து திருவிக்கா நகர்ல இருந்து போட்டி போடுறாங்க. ஸோ அவங்க வந்து ஏடிஎம்கே சிம்பிள்லேயே போட்டி போறாங்க. அது ஒரு நோட்டபிள் நேம்ஸ் தான். அப்புறம் சில அப்சர்வேஷன்ஸ் நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன்னா, நீங்க ஏடிஎம்கேல தனபால் சொன்னீங்க. தனபாலுக்கு உடல்நிலை சரியில்லைன்றாங்க. அவரோட பையன் வந்து டிவிக்கு போயிட்டாரு. இதனால அவருக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம். அவர் சீனியர் மோஸ்ட் ஆக்சுவலா. செங்கோட்டையனும் இல்ல, செங்கோட்டையனோட அவர் 77ல வின் பண்ணுவார். அப்புறம் 7 டைம் எம்எல்ஏ 3 கான்ஸ்டிடியூன்சில ஜெயிச்சிருக்காரு. ராசிபுரம், சங்ககிரி, அவினாசி 3 கான்ஸ்டிடியூன்சி ஜெயிச்சிருக்காரு. அவர் இல்லாதது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வருத்தமான விஷயம் தான். அது மட்டும் இல்ல, போன முறை அவங்க மினிஸ்டரா ஏடிஎம்கே பேர் மினிஸ்டரா இருந்த இன்னும் 2 தலித் ஆளுமைகள், ஆளுமைன்னு சொல்ல முடியாது, பர்சனாலிட்டிஸ் மேபி, சரோஜா, அதுக்கப்புறம் ராஜலட்சுமி, சங்கரன் கோயிலேருந்து ராஜலட்சுமி, சரோஜா ராசிபுரம் 2 பேருக்கும் கொடுக்கல சீட்டு. நான் நிறைய முறை உங்கள்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கிறேன், அவங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி வேணும், டு பில்ட் லெகசி. நான் அதை எக்ஸ்ல போட்டோன்னே எல்லாரும் என்ன சொல்றாங்க, சார் அந்த இடத்துல வேற பெண்களை நிறுத்திருக்கிறாங்க, இளம் பெண்களை நிறுத்திருக்காங்க, படிச்சவங்களை நிறுத்திருக்காங்க, அதை நீங்க எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க? நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, அந்த லெகசி பில்ட் பண்றதுக்கு அவங்க கண்டினியூஸா மினிஸ்டரா இருக்கணும். இப்ப நீங்க மற்ற காஸ்ட் ஹிந்து மினிஸ்டர்ஸ் லைக் டிஎம்கேல பாத்தீங்கன்னா முத்துசாமி, KKSSR, நேரு, MRK பன்னீர்செல்வம், ஐ பெரியசாமி, எல்லாரும் பலமுறை மினிஸ்டரா இருக்கிறாங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு லெகசி வருது, பணம் வருது, புகழ் வருது, கிளவுட் வருது. அந்த மாதிரி தலித் மினிஸ்டர்ஸை 2 பார்ட்டிகளும் விடுறதில்லை. 2006ல டிஎம்கே மினிஸ்ட்ரியில இருந்த 3 தலித் மினிஸ்டர்ஸ் பருதி பாதியிலே சண்டை போட்டு போயிட்டாரு. அடுத்தது மதிவாணன் கீழ்வேலூர் தொகுதி வந்து வேற கட்சி கொடுத்துட்டாங்க, டிஎம்கே கொடுத்துட்டாங்க கூட்டணியில. அதுக்கப்புறம் தமிழரசி மானாமதுரை அவங்க ஜெயிச்சாங்க 2021ல, ஆனா அவங்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுக்கல. அவங்க ஊருக்கு பக்கத்துல ராஜகண்ணப்பனுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் ஏடிஎம்கேல இருந்து வந்தவர், ஊழல் கரை படிந்தவர். அதுவும் இல்லாம அதுக்கு பக்கத்து தொகுதியில பெரிய கருப்பனும் ராஜகண்ணப்பனும் ஒரே காஸ்ட் சேர்ந்தவங்க. இவர் முதுகுலத்தூர், அவர் திருப்பத்தூர், ஒரே யாதவர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. நான் அவங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்ல, பட் ஒய் அட் த காஸ்ட் ஆஃப் அ தலித் உமன் அவங்க மினிஸ்டரா இருந்தாங்க. ஸோ அதை நீங்க பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா தெரியுது. 2006-11ல கருணாநிதி மினிஸ்ட்ரியில இருந்த மற்ற எல்லாரும் வந்துடுறாங்க 2021ல, ஒரு சிலரை தவிர. ஆனா தலித் மினிஸ்டர்ஸ் 3 பேரும் இல்லை. அது வந்து ஒரு 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 நான் அதை பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைச்சேன். அப்புறம் வந்து நீங்க ஏடிஎம்கே வந்து பேசிக்கலி ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சேஃப்டி ஃபர்ஸ்ட். பழைய மினிஸ்டர்ஸ் ஏற்கனவே பெரும்பாலும் அறிமுகமானவங்க, பணம் வச்சிருக்கிறவங்க, இவங்கள தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. புதுமுகங்கள்லாம் சொல்றாங்க வந்து, பட் அந்த அளவுக்கு அந்த பார்ட்டியை என்த்யூஸ் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. சென்னை வந்து நீங்க சொன்ன மாதிரி சென்னையில அவங்க டிஎம்கே டேக் ஆன் பண்ணணும். பட் இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் சென்னையில அவங்களுக்கு சுத்தமா ஹோப் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சைதாப்பேட்டை, பெரம்பூர்லாம் வாரி வழங்கியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க போன எலெக்ஷன்ல செமடியில பட்டாங்க. சென்னையில ஜெயிக்கவே இல்லையே. அங்க வந்து எந்த நம்பிக்கையில வந்து அவங்க இறக்க முடியும்? இன்ஃபேக்ட் பிஜேபிக்கு கொடுக்காம இருந்தது ஆச்சரியம் எனக்கு தோணுது சென்னையில. சார், நான் இதை எப்படி பாக்குறேன்னா, ஏடிஎம்கே சென்னையை தார வார்த்த மாதிரி தான் பாக்குறேன். அவங்க சரி நமக்கு பெருசா இங்க சான்ஸே இருக்காது, நம்ம மேக்சிமமா 2nd பொசிஷனோ இல்ல 3rd பொசிஷனோ இல்ல மேபி நம்ம நண்பர் ஷபீர் அஹமத் டிஸ்கஷன்ஸ்ல சொன்ன மாதிரி நம்ம அவங்க டிவிகேவை இன்னும் ஒரு மானசீகமான ஒரு கூட்டணி கட்சியா பாக்குறாங்களா, ஒரு கைண்ட் ஆஃப் எலக்டோரல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வச்சுக்க ட்ரை பண்றாங்களா? சரி, ஓகே, டிவிகே சென்னையில டிஎம்கேவை டெட் பண்ணிக்கிட்டோம், நம்ம வந்து கொஞ்சம் பின் வாங்கிக்கலாங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் இருக்காங்கிறது எனக்கும் லைட்டா ஒரு. பெரம்பூர்ல விஜய் நிக்க போறாருன்னு பேச்சு ஓடிட்டு இருக்கிற போது பெரம்பூரை தூக்கி அது என்னமோ அங்க பிஎம்கே பயங்கர ஸ்ட்ராங் மாதிரி அங்க இறக்குனது வந்து தவறு. நான் என்ன சொல்றேன்னா, ஈவன் பொற்கொடியை கூட நீங்க பெரம்பூர்ல நிக்க வச்சிருக்கலாம். ஆம்ஸ்ட்ராங்கோட வீடு இருக்காங்க, அவருடைய கோர் ஏரியா பெரம்பூர். அவங்கள ஜெனரல் கான்ஸ்டிடியூன்சில நிக்க வச்சா விஜய்க்கே ஒரு தயக்கம் இருக்கும்ல. விஜயே வந்து கொஞ்சம் இது எப்படி ஆல் அவுட் போகிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கலாம். அதை கூட பண்ணிருக்கலாம் அவரு.
சார் அங்கதான் எலக்டோரல் இது தவறு. அங்கதான் எலக்டோரல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு அவங்களோட ஏதாச்சும் ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங் ஒரு எலக்டோரல் அண்டர்ஸ்டாண்டிங் வருதாங்கிறது ஒரு நமக்கு கேள்வி வருது. ஏன்னாக்க நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி பெரம்பூர் ஒரு ஒரு காலத்துல அதுவும் ஒரு ரிசர்வ் கான்ஸ்டியூன்சியா இருந்திருக்கு. அந்த கான்ஸ்டியூன்சில இன்னைக்குமே நிறைய தலித்ஸ், நிறைய ஒர்க்கிங் கிளாஸ் சிட்டிசன்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ கண்டிப்பா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க பெரம்பூர்ல அவங்க நிக்க வச்சிருக்கலாம். திருவிக நகர்ல வேற ஒரு கேண்டிடேட் அவங்க போட்டிருக்கலாம். ஆனாலும் இதுலதான் நம்ம டிராவிடியன் பார்ட்டிஸ் மேல ஒரு ஒரு விமர்சனம் வைக்கிறோம். அவங்க ஜெனரல் கான்ஸ்டியூன்சிஸ்ல ஏன் தலித்ஸ்க்கு பாப்புலரான தலித்ஸ்க்கு சீட் கொடுக்க மாட்டாங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த ஃபார்முலாவை ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் அவங்க சொல்ற சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார்முலா இத்தனை பாப்புலேஷனுக்கு இத்தனை சீட்டை தான் கொடுக்கணும். ஓகே 41 சீட்ஸ் தலித்ஸ்க்கு இருக்கு. ஸோ எதுக்கு தலித்ஸ்க்கு நம்ம ஜெனரல் கான்ஸ்டியூஷன்ல கொடுக்கணுங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஆனா பாப்புலரான கேண்டிடேட்டை வந்து ஒரு தலித் கேண்டிடேட்டா இருந்தாலும் அதை ஓப்பன் கான்ஸ்டியூஷன்லயும் கொடுக்காம இருக்கணுங்கிறது மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது என்னோட ஒப்பீனியன் ஸ்லைட்லி டிஃபரெண்ட் இதுல சித்தார்த். வந்து எனக்கு வந்து அவங்களுக்கு 44 தொகுதிகள் வந்து எஸ்சிக்கு இருக்கு, 2 வந்து ட்ரைப்ஸ் இருக்கு. ஸோ வந்து அவங்க அந்த தொகுதியில ஜெயிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்கலாம். அதுதான் என்னோட இது ஆசை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜெனரல் கான்ஸ்டிடுவன்சில வந்து அவங்களை நிறுத்துறதுங்கிறது நல்ல விஷயம்தான். இப்ப ஏற்கனவே அந்த 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 ஏரியாவில் ரொம்ப பாப்புலரா இருக்கிற பவர்ஃபுல்லா இருக்கிற தலித் லீடர்ஸ் வந்து இப்ப டீலிமிட்டேஷன்ல கான்ஸ்டிடுவன்சி மாறுதுன்னு வச்சுங்களேன், அப்ப அவங்களை வேணுனே மாற்ற வேண்டியதில்லை. ஜெனரல் கான்ஸ்டிடுவன்சி இருந்தாலும் நிறுத்தல. ஃபார் எக்ஸாம்பிள் பெரம்பலூர் தான் ராஜா ஜெயிச்சிட்டு இருந்தாரு. பெரம்பலூர் வந்து ஜெனரல் ஆகி இது அவர் வந்து தலித்தா இருக்கிறதுனால அவர் நீலகிரிக்கு போனாரு. அந்த நேரத்துல நான் என்ன சொல்றேன்னா, பெரம்பலூருக்கு ஒரு ஐடென்டிட்டி, அவரோட ஐடென்டிட்டி பெரம்பலூர். அப்பயே அவரை நீங்க வந்து மாத்த வைக்கணும். அந்த மாதிரி நீங்க மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஓவராலா எனக்கு அதை ஒரு பெரிய மூவ்மெண்ட்டா பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க இதுல ரிசர்வ்ல இருந்து வர இவங்களை யாருமே ஒழுங்கா பயன்படுத்துறது இல்லையே, சும்மா டம்மி. நான் இப்ப சொன்ன மாதிரி அவங்கள ஒரு எக்ஸ்பெண்டபிளா வச்சிருக்காங்களே, டிஸ்போசபிளா வச்சிருக்காங்களே. 3 மினிஸ்டர்ல நீங்க 2 பேரை எப்படி நீங்க புறம் தள்ளுவீங்க? தனபாலுக்கு எப்படி சீட் கொடுக்காம இருப்பீங்க? திமுக அந்த கேள்வி இருக்குது. அது அவங்களையும் வந்து அந்த கயல்விழி செல்வராஜுக்கு சீட்டு கொடுக்கல. அவங்க மினிஸ்டரா இருந்தாங்க, தாராபுரத்துல ஜெயிச்சு வந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கல. அந்த கேள்வி எழுது. பட் ஓவராலா ஒரு ஒரு பெரிய வந்து ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்ட், ஒரு புது டைரக்ஷன் அப்படிலாம் சொல்ற மாதிரி எதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே லிஸ்ட்ல இல்லைன்னு தான் தோணுது. கரெக்ட் சார், யூஆர் அப்சல்யூட்லி ரைட். ஏடிஎம்கேல பெருசா நம்ம ஜெனரேஷன் பெருசா இருக்க வாய்ப்பு இல்லை, எந்த கட்சியிலும் வாய்ப்பு இல்லை. திமுக பத்தி நம்ம வேற ஒரு வீடியோல பேச போறோம். ஸோ ஜெனரேஷனல் ஷிஃப்ட் நம்ம பார்க்குற ஜெனரேஷனல் ஷிஃப்ட் மாதிரி எதுவும் பெருசா இருக்கிற மாதிரி இல்லை. ஒரு முயற்சி கூட எடுத்திருக்காங்களாங்கிறதுக்கு பெரிய ஒரு நமக்கு கொஸ்டின் இருக்கு. ஆனா சார் அதுக்கு ஒரு விதிவிலக்கா இருக்கிற ஒரு கான்ஸ்டிடுவன்சி வந்து நம்ம எக்மோர் கான்ஸ்டிடுவன்சில அபிஷேக் ரங்கசாமிங்கிற ஒரு யங்ஸ்டர், ஐ திங்க் அவர் யங்ஸ்டர் நினைக்கிறேன், எம்ஜிஆர் இளைஞரணி அணி செயலாளராக இருக்காரு. அவரை பத்தி நம்ம சோசியல் மீடியால நல்ல டாக் இருக்கு போல. அவர் ஒரு அப்கோர்ஸ் அவர் ஒரு எக்மோர் ரிசர்வ் கான்ஸ்டிடியூஷன், அவர் தலித். ஆனா அவரு ஐ திங்க் என்டர்பிரனர் நினைக்கிறேன். ஏதோ நார்த் சென்னையில அவரோட ஃபேமிலிக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறதா சொல்றாங்க. அவரு ஒரு நல்ல கேண்டிடேட்டா சொல்றாங்க. ஏன் எக்மோரை நான் சொல்றேன்னா, அங்க சிட்டிங் எம்எல்ஏ பரந்தாமன்னு அவங்க டிஎம்கே பரந்தாமனுக்கு சீட்டு கொடுக்கல. ஸோ அதை நம்ம டிஎம்கேல பேச போறோம். ஸோ கண்டிப்பா எக்மோர் கூட சென்னையில ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்டா இருக்கும். அஃப்கோர்ஸ் வில்லிவாக்கம் நம்ம பேசணும், பெரம்பூர் பிகாஸ் ஆஃப் விஜய் கண்டிப்பா ஒரு நல்ல ஃபைட்டா இருக்க போகுது. மற்றபடி மற்ற சீட்லாம் நான் பெருசா அது டிஎம்கே தான் ஈஸியா ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா. அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ டி நகர்லாம் வந்து இவங்களுக்கு ஏடிஎம்கே கேண்டிடேட் சத்யாக்கு ஒரு எட்ஜ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பிஜேபி அலையன்ஸ்ல இருக்கிறாங்க, பிராமின்ஸ் அதிகமா இருக்கிற கான்ஸ்டிடுவன்சி. அவங்க ஏடிஎம்கே பிஜேபியை ஃபேவர் பண்ணலாம். லோக்சபா எலெக்ஷன்லயும் நிறைய அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அங்க புசி ஆனந்த் நின்னாருன்னா ஈ மைட் ஈட் இன்டு ஏடிஎம்கே பிஜேபி ஓட்ஸ்னு எனக்கு தோணுது. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டையும் தாண்டி அதையும் வாங்குவார். திமுக விரும்பாதவங்களும் போடுவாங்க. இப்போ அந்த செக்ஷன்ல பிராமின்ஸ் ரொம்ப ப்ரிடாமினன்ட்ல அவங்க சில பேர் வந்து இவர் ஜெயிக்கலாம், ஃபியூச்சர்ல விஜய் தான் டிஎம்கேவை எதிர்ப்பாரு, இவர் தான் ரைவலா வரப்போறான்னு நினைச்சு அவருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அது அந்த சத்யாவுடைய வாக்குகளை பாதிக்கும். ஆனா சத்யா மாதிரி ஆட்களுக்கு தான் சீட்டே கொடுக்க கூடாதுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இட் டசன்ட் ஹேவ் a great reputation. அப்புறம் வந்து நீங்க எக்மோர் அபிஷேக் பத்தி சொன்னீங்க, நண்பர் கோட்டீஸ்வரன் சொன்னாரு அவர் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். நீங்க வேணா பாருங்க, அவர் வந்து
டிஎம்கேக்கு டஃப் ஃபைட் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு பணபலம் படைச்ச ஒரு கேண்டிடேட்டும் கூட. எதிர்க்கணும்னா பணபலமும் வேணும், செல்வாக்கும் வேணும். ஏன்னா அங்க வந்து ராஜ்மோகன் போட்டிட்டு இருந்த வாய்ப்பு இருக்கு தாவேக்கால. ஸோ தமிழ் பிரச்சனை ராஜ்மோகன், அந்த அபிஷேக், ஒரு இளைஞர்கள் இது இருக்கும்னு நினைக்கிறேன், அங்க ஒரு போட்டி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சித்தார்த், பிஜேபி வந்து 5 சீட்ஸை வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறதுக்கு ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க ஏடிஎம்கேவை. ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளார மிகப்பெரிய புகைச்சல் ஏற்பட்டிருக்கு. அண்ணாமலைக்கு போட்டியிட வாய்ப்பு இல்லை, கோயம்புத்தூர்ல ஒரு சீட்டு, மதுரையில ஒரு சீட்டு, சென்னையில ஒரு சீட்டுங்கிறத அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா இந்த 3 தொகுதிகள்லையும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி அவுட் பர்ஃபார்ம்ட் ஏடிஎம்கே. அதனால எங்களுக்கு இன்னொரு சீட் வேணும்னு கேட்குறாங்க. எக்மோரை கூட கேட்டிருக்காங்கன்னு நான் பார்த்தேன். எக்மோர்ல வந்து வெங்கடேசன் சொல்லிட்டு வெங்கடேசன் இருக்கு, மாவேன்னு சொல்லிட்டு அவர் புக்லாம் எழுதியிருக்காரு திராவிட இயக்கத்தை பத்தி எதிர்த்து. அவருக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு கிணத்துக்கடவு அங்க வந்து ஒரு வசந்தராஜன் ஒருத்தருக்கு கேட்டிருக்காங்க. அப்புறம் இவர் ராகவன், கேடி ராகவனுக்கு வந்து செங்கல்பட்டு கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. சென்னையில வந்து வேளச்சேரி, டி நகர், விருகம்பாக்கம் இந்த மாதிரி தொகுதிகள் கூட அவங்க கேட்டுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் எடப்பாடி ஒத்துப்பாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து ஒரு எரோஷன் ஆஃப் இஸ் அத்தாரிட்டி மாதிரி ஆயிடும். நான் டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மாத்துறது, அப்புறம் கட்சிக்குள்ள இவங்க கட்சிக்குள்ள கேள்வி கேட்பாங்க. பட் வந்து பிஜேபி இஸ் மேக்கிங் எஃபர்ட்ஸ் டு கெட் அ ஃபியூ சீட்ஸ், டு ஸ்வாப்ஸ் a few seats. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபியில சித்தார்த் பயங்கரமான ஹார்ட் பர்ன் ஆஃப்டர் திஸ் இது கன்ஸ்டிடுவன்சி இது ஐடென்டிஃபிகேஷனுக்கு அப்புறம். அதாவது இதுல வந்து யாருக்கு யார் அடிமைங்கிறதே கேள்வி ஒரு பேச்சு வந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே பிஜேபி அடிமையா இருக்கா, பிஜேபி ஏடிஎம்கே கிட்ட அடிமையா இருக்கான்னு எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. அதாவது அவங்க தமிழ்நாடு கிவ் அப் பண்றாங்கன்னு தோணுது பிஜேபி. சார், கோயம்புத்தூர்லயும் சென்னையிலயும் பிஜேபிக்கு சீட்டு கிடைக்காதது அவங்க காடரை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. நம்ம வெறும் சோசியல் மீடியால மட்டும் இல்ல, நம்ம சோசியல் மீடியாவுக்கு வெளியே கூட பாக்குறோம். பயங்கரமா ஆக்சுவலி இந்த டைம்ல நான் நண்பர் எஸ்ஜி சூர்யா, பிஜேபியோடைய வேளச்சேரியில ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்கிற யூத் விங் லீடர் எஸ்ஜி சூர்யா, அவரு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்தார். 2024லயே அவருக்கு சீட்டு கிடைக்கலன்னு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்தாரு. சவுத் சென்னை அவர் பயங்கர ரொம்ப மெச்சூரா ஹேண்டில் பண்றாரு. எனக்கு அவர் ஒரு கமிட்டட் பிஜேபியோடைய ஒர்க்கர், கிரவுண்ட் ஒர்க்கர். ஸோ நம்ம எப்படி பாக்குறோம்னா லீடர் லெவல்ல ரொம்ப ஒரு விதத்துல மெச்சூரா ஹேண்டில் பண்றாங்க. ஆனா காடர் லெவல்ல சப்போர்ட்டர்ஸ்ல டெஃபினெட்லி ஒரு ப்ராப்ளம் இருக்கு சார். அங்கதான் நான் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வரேன் சார். கோயம்புத்தூர் வெஸ்டர்ன் அவனை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க அடுத்து அந்த கேள்வி கேளுங்க. எஸ்ஜி சூர்யா வந்து வேளச்சேரி வேணும்னு நிறைய ஒர்க் பண்ணாரு. அவரெல்லாம் போஸ்ட் போட்டிருக்காரு, நம்ம ஜெயிக்கணும், கட்சி ஜெயிக்கணும்னு. அதே மாதிரி வினோஜ் பி செல்வமும் அவர் டி நகர்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு, அங்க மக்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாரு, அங்கேயும் கொடுக்கல. ஸோ அவரு இது மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அது ஹார்ட் ஃபெல்ட்டான்னு தெரியல. பட் எனக்கு இந்த பிஜேபியில் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, தீஸ் கைஸ் ஆர் ஆல் ஒரு ரொம்ப இந்த ஒரு பப்ளிசிட்டிக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு இது இருக்கு, ஆர்வம் இருக்கு. அதனால அதை நம்ம சில சமயத்துல அது கிரவுண்ட் ஒர்க்னு நினைச்சிருக்கோம். இப்போ அஸ்வத்தாமன் அல்லது வந்து இந்த வினோஜ் செல்வம், அப்புறம் ஈவன் எஸ்ஜி சூர்யா, அவங்க அந்த சோசியல் மீடியாவில் அதை பயங்கரமா டிரைவ் பண்றாங்க. களத்துல என்ன பண்றாங்கன்னு எனக்கு ஐ எம் நாட் வெரி ஷியோர். எஸ்ஜி சூர்யா ஒரு டிவி ஸ்டுடியோக்கு இது டிபேட்டுக்கு வந்தா கூட 2 பேரும் கூட்டு வராது, அங்க யாராவது பார்த்தா போட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்றாங்க. பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். பட் நான் சொல்றேன், ஓவராலா பிஜேபிக்கு அது ஒரு ப்ராப்ளம். நிறைய செகண்டரி டெர்ஷரி லெவல்ல இருக்கிற லீடர்ஸ் வந்து அவங்களே அடுத்த அண்ணாமலைங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன்ல இருக்கிறாங்க. ஏன்னா ஸோ அப்ப அந்த ஒரு நம்மளுக்கு என்ன கிடைக்கணுங்கிறத பார்க்காம உழைக்கிற ஆட்கள் கம்மியா இருக்கிறாங்க, அவங்கள ப்ரொஜெக்ட் பண்றவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. பட் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் அரசியல்ல சகஜம். சொல்லுங்க சித்தார்த் சார். நான் உங்ககிட்ட நம்ம லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல நான் கேட்க வேண்டிய கொஸ்டின், கோயம்புத்தூர் வெஸ்டர்ன் பெல்ட்ல ஏடிஎம்கே தான் மேக்சிமம் சீட்ஸ், அங்கதான் நம்ம சொல்ற பிஜேபிக்கும் பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு, சீட்ஸ் அதிகமாக கொடுக்கலன்னு. அந்த சீட் அலோகேஷன் எப்படி பாக்குறீங்க, கேண்டிடேட்ஸ் எப்படி பாக்குறீங்க? எஸ்பி வலுமணியோடைய ஸ்டாம்ப் கம்ப்ளீட்டா தெரியுது அவங்களுக்கு அதுல ஒண்ணு. ரெண்டாவது சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், எனக்கு சதர்ன் ஏடிஎம்கேவே கிவ் அப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மெஜாரிட்டி சீட்ஸ் அவங்க பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க, நிறைய சீட்ஸ் பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் கன்னியாகுமரி தலவாய் சுந்தரம் தவிர மேஜரா சதர்ன் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அது பெருசா அது சர்ப்ரைசஸ் எதுவும் இல்லை. வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸோட சீட்
கேண்டிடேட்ஸ் எப்படி பாக்குறீங்க? சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்டோட கேண்டிடேட்ஸ் எப்படி பாக்குறீங்க? வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு முடிசூடா மன்னர்னா நீங்க இவர் தான், வேலுமணி தான். நீங்க கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, நீங்க ஊட்டியில பாத்தீங்கன்னாலும் எல்லா போஸ்டர்லயும், ஏடிஎம்கே போஸ்டர்லயும் எடப்பாடி பழனிசாமியோட இவரு இருக்காரு. இவரோட சப்போர்ட் இல்லாம யாருமே அங்க வளர்ந்துட முடியாது, யாருமே டிக்கெட் வாங்கிட முடியாது. திருப்பூர்ல சொல்லலாம், ஈவன் ஈரோட்ல சொல்லலாம். அந்த ஏரியாவுக்கே அவர் தான் வந்து ஒரு தளபதின்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு பணம் இருக்கு, அப்புறம் வந்து காஸ்ட் பேக்ரவுண்ட் இருக்கு, அபவ் ஆல் பிஜேபியோட டாசிட் சப்போர்ட் இருக்கு. எனக்கு வந்து பிஜேபி அவரை வச்சு ஏதோ ஒரு கேம் ஆடுவாங்க, ஏக்நாத் ஷிண்டே மாதிரி ஒரு கேம் ஆடுவாங்கன்னு கிளியர் கட்டா தோணுது. அவருக்கு ஜக்கி வாசுதேவோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, அண்ணாமலையோட நல்ல ஈக்குவேஷன் இருக்கு, ஓவராலா பிஜேபி தலைமையோட அவருக்கு ஒரு ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதை வச்சு அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ட்ரபிள் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. கம்ப்ளீட் கண்ட்ரோல். என்ன, வானதி வந்து சவுத்துல இருந்து நார்த்துக்கு போயிருக்கிறாங்க, அது அங்க செந்தில் பாலாஜி வருவாருன்னு தெரிஞ்சிச்சு போல இருக்கு, போயிட்டாங்க. அங்க வந்து இவரோட ஆள் அம்மன் அர்ஜுன் போட்டிருக்காரு. ஓவராலா கம்ப்ளீட் கண்ட்ரோலுங்க. அவர் வைக்கிறது தான் சொப்பம் கோயம்புத்தூர். ஸோ அதனால வந்து அதுல எனக்கு ஆச்சரியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வழி கிடையாது. இன் இஸ் ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் he might harbor some suspicions about வேலுமணி. வெளில சொல்ல முடியாது, ஒரே காஸ்ட், சண்டை போட்டுட்டு இன்னொரு வார் ஃப்ரண்டா அவரால் ஓப்பன் பண்ண முடியாது. யூஎஸ் மாதிரி இங்க சண்டை, அங்க சண்டை, வெனிசுவேலால சண்டை, கியூபால சண்டை, ஈரான்ல சண்டைலாம் அவரால் பண்ண முடியாது. அவ்வளோ பவர்ஃபுல் இல்லை அவரு. ஸோ அதனால he might be lying low now. அவரு he has reasserted himself, வேலுமணி. அப்புறம் சென்ட்ரல் வந்தீங்கன்னா அங்கதான் இவங்களுக்கே கான்பிடன்ஸ் இல்லை. இங்க டெல்டா எல்லாம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட வீக் ஏரியா, வீக்கஸ்ட் ஏரியா ஹிஸ்டாரிக்கலி. தஞ்சாவூர், கும்பகோணம் இதெல்லாம் வந்து ஒரு இவங்க எப்போதுமே அந்த திராவிடர் கழகமே நல்லா வளர்ந்த ஊர். அது என்ன ஒரு ஐரனினா, அங்க பிராமின்ஸ் அதிகமா இருந்த ஊர்கள் அங்கெல்லாம் டிபிக்கலி திமுக எதிர்ப்பு அல்லது அவங்க அதிகமா வெற்றி பெற முடியாத ஊர்னு இருக்கணும். ஆனா அவங்க பாப்புலேஷன் கம்மி, அதனால ஒன்றும் பெரிய இம்பாக்ட் எல்லாம் பண்ண முடியல. பட் இந்த பெரியார் மூவ்மெண்ட்லாம் அங்க நல்லா ஸ்ட்ராங் ரூட்ஸ் உள்ள ஊருங்க. அதெல்லாம் அங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல பிஜேபி, திருவாரூர்ல பிஜேபி, இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட்டே ஆக போறது இல்லை, ஜெயிக்கவே போறது இல்லை. அப்புறம் வந்து கும்பகோணத்துல டிஎம்சி. என்னங்க இது, கும்பகோணத்துல வந்து 96ல இருந்து டிஎம்கே ஜெயிச்சிட்டு இருக்காங்க. லோட்டஸ் சிம்பல்ல இவரு டிஎம்சி. அதுல வாசன் நிக்கணும். வாசன் நின்னாருன்னா ஒரு ஃபைட்டு கொடுக்கலாம். அவர் பதுங்கிட்டாரு வழக்கம் போல. சாக்கோட்டை அன்பழகன் 2011 ஜெயிச்சாரு. ஸோ இதெல்லாம் வந்து அட்மிஷன் ஆஃப் இது வீக்னஸ். நாங்க ஜெயிக்க போறது இல்லை, நீங்க தோத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்க பாருங்க, அப்படியே வரிசையா தொகுதி வருது. திருவையாறு ஏஎம்எம்கே கூட பரவாயில்ல, அங்க வந்து அந்த கல்லர்கள் இருக்காங்க, இவரோட டிடிவியோட காஸ்ட், அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். அப்புறம் டிடிவியோட இருந்த தஞ்சாவூரோட முன்னாள் எம்எல்ஏ ரங்கசாமி டிஎம்கேக்கு போயிட்டாரு. ஏன்னா அவர் பாபநாசம் கேட்டுட்டு இருந்தாரு. பாபநாசத்தை இவங்க கொடுக்கல, துரைக்கண்ணுவோட பையன், முன்னாள் அமைச்சர் துரைக்கண்ணுவோட பையனுக்கு கொடுத்தாங்க ஏடிஎம்கே. பட் அந்த ஸ்ட்ரெச்ல பாத்தீங்கன்னா நீங்க வச்சுக்கன்னு எல்லா தொகுதியும் வாரி வழங்கியிருக்கிறாங்க. டெஃபினட்டா நாட் அ குட் சைன் அது. அது வந்து அப்புறம் மயிலாடுதுறை வந்து பிஎம்கே. 3 மெயின் டவுனுங்க, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை. எதுவுமே வந்து இவங்களுக்கு கிடையாது, இப்ப ஏடிஎம்கே. அப்ப அவங்க நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க. இதெல்லாம் ஹர்ட் பண்ண போகுது. நான் என்ன சொல்லுவேன்னா, அங்க போய் தினகரனுக்கு கொடுத்தா கூட கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பக்கத்து தொகுதிலாம் டிஎம்சிக்கு எதுவுமே கிடையாது, ஆட்களே கிடையாது. பிஜேபி அங்க டெல்டாலாம் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரே கிடையாது. கருப்பு முருகானவே ஒருத்தர் இருக்காரு, அவர் திரும்ப தோத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து மதுரையில ஒரு சீட்டு, கோயம்புத்தூர்ல இன்னும் 2 சீட்டு, சென்னையில 2 சீட்டு கொடுத்தா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். இவரு வந்து பிஜேபி அடக்கி வைக்கணுங்கிறது தன்னுடைய ப்ரையாரிட்டியை வச்சுக்கூடாது. எப்படியாவது ஆட்சிக்கு வரணும், நம்மளுக்கு மெஜாரிட்டி கிடைக்கலாம், பிஜேபிக்காவது ஒரு 10 சீட் இருந்ததுன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்படிதான் நினைக்கணும். அவங்களுக்குள்ளார அந்த இன்டர்னல் ரேங்க்லிங் வந்து அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சோன்னு தோணுது. சார், ஃபைனல் கொஸ்டின். ஏடிஎம்கே ரொம்ப டாசிட்டா கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணி டிவிகேக்கு கொஞ்சம் ஒரு மறைமுகமா சப்போர்ட் பண்ணி ஒரு ஹங் அசெம்பிளி எப்படியாச்சும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் கேண்டிடேட் செலெக்ஷன் வச்சு பிளான் வச்சிருக்கிற மாதிரி நம்ம சொல்லலாமா? நீங்க சொல்றதை வச்சு எனக்கு அது ஒரு கேள்வி வருது. அது ரொம்ப ஃபார் ஃபெச்டு. இது நீங்க இப்ப விஜய்க்கு வந்து மேபி வந்து அதை அவருக்கு பார்த்த கொஞ்சம் ஈஸியாக்கலாம்னு நினைச்சிருக்கலாம்.
அங்கன்னா போன எலெக்ஷன்ல உதயநிதிக்கே தானே பண்ணாங்க. உதயநிதிக்கு அங்க வந்து ஒரு பிஎம்கேக்கு கொடுத்து ஒரு டம்மி கேண்டிடேட்டை போட்டு அவருக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தல. அதே மாதிரி விஜய்க்கு பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலா பெருசா தலைவர்களுக்கு பண்றதுதான். ஓவராலா அவங்க அந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கை இழக்கலன்னு எனக்கு தோணுது. அவங்க வந்து நம்மளோட சொந்த பலத்திலேயே வரலான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஃபேவர் பண்றதை விட பிஜேபி கொஞ்சம் ஃபேவர் பண்ணிருக்கணும் அவங்க. இஃப் தே வாண்ட் டு கம் பேக் டு பவர். ஆனா பிஜேபி நம்மள முழுங்குங்கிற பயம், பிஜேபியோட அவுட் சைஸ்டு இன்ஃபுளுன்ஸ் அவர் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு எடப்பாடிக்கு. அவங்கள தட்டி வைக்கணுங்கிறது அவரோட முக்கியமான ஒரு கோலா இருக்குது. ஸோ அதனால வந்து நான் அந்த அளவுக்கு போவாருன்னு நினைக்கல. ஆனா அந்த அலையன்ஸ்குள்ளாரியே வந்து ஒரு பெரிய வெளியிலலாம் ஸ்மூதா இருந்தா கூட அந்த ஒரு டக் ஆஃப் வார் நடந்துகிட்டே இருக்கு. இவங்க அவங்கள நம்பாம, அவங்க இவங்களை நம்பாம போயிட்டே இருக்கு. அப்புறம் ஃபைனலா நான் ஒரே விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். வந்து இந்த திண்டுக்கல் மாவட்டத்துல செட்டிங் நடக்குது. எப்படின்னா நத்தத்திலையும் திண்டுக்கல்லையும் ஏடிஎம்கேவோட விஸ்வநாதனும் ஸ்ரீனிவாசனும் ஜெயிச்சுக்கிட்டோம். இதுல ஆத்தூர்லயும் பழனிலையும் ஐ பெரியசாமி, திமுகவோட ஐ பெரியசாமி அவரோட பையன் செந்தில்குமாரும் ஜெயிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை மாத்தணும், இந்த செட்டிங்கை விடக்கூடாது அப்படின்னு தான் ஜெயலலிதா நத்தம் விஸ்வநாதனை வந்து ஆத்தூர்ல நிக்க வச்சாங்க 2016. இப்ப என்ன ஆயிடுச்சு, பழனி தொகுதியை சிபிஎம் கொடுத்தாங்க அப்படின்னு. அதனால பெரியசாமி பையன் செந்தில்குமார திண்டுக்கலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அங்க செட்டிங் பண்ண முடியாது. திண்டுக்கல் ஸ்ரீனிவாசெல்லாம் மாமா மச்சான் அப்படி இப்படின்னு அவர் பையனை வந்து பெரியசாமி காலெல்லாம் உழ வச்சு எல்லாம் ஒரு ஒன்னா இருந்தாங்க. அங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபைட் வந்துட்டு அவருக்கு. சார், நான் ஃபைனல் பாயிண்ட் இதோட முடிச்சுக்கிறேன். நான் ரொம்ப எதிர்பார்க்குற ஃபைட்டு மதுரை சென்ட்ரல் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வர்சஸ் சுந்தர் சி அந்த ஒரு விவேக் காமெடி, ஒரு மதுரை ஸ்ட்ரீட் ஒரு காந்தியை எதிர்த்து பேசுவாரு. அப்புறம் அவங்கள ஒரு ரெஃபார்மேஷனுக்குலாம் அனுப்புவாங்களே, அந்த காமெடி சீன் தான் ஞாபகம் வருது. பயங்கர என்டர்டெய்னிங்கா இருக்கும் போது. ஆமா, எனக்கு அதுல என்ன வருத்தமா இருந்ததுன்னா, அவரோட காஸ்ட் ஐடென்டிட்டிய சென்ட்ரல் பண்ணியிருக்காங்க. சுந்தர் சி என்ன ஜாதிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவர், வேளாளர்னு. இவரும் வேளாளர் இதுல வரக்கூடியவர் தான், தொண்டை மண்டல வேளாளர். இவர் வந்து முதலியாரும் சொல்லுவாங்க, யாரு, பழனிவேல் தியாகராஜன். ஸோ இது அதெல்லாம் கணக்கு பண்ணி அங்க பிள்ளைமார்கள் இருக்காங்கன்னு இறக்குறது, ஒரு சினிமா பர்சனாலிட்டி எல்லாருக்குமானவருங்கிறத மாத்தி வந்து அவர் அவங்க அப்பா பேரை அந்த பிரஸ் ரிலீஸ்ல போடுறது. ஒரு படி மேல போயிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பாக்கே வவுசியோட பேர் தான் எங்க அப்பாவுக்கு வச்சாருங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு போறாரு. சோ சுந்தர்சி நல்ல பாலிடிக்ஸ். இல்ல, சுந்தர்சி யாருன்னு தெரியலன்னா அவங்க அப்பா பேர்லாம் போடலாம். நான் சில ட்ரெடிஷனலா காஸ்ட் பேரை வச்சுக்கிற நிறைய இது பார்த்துருக்கோம். இப்போ ஜிடி நாயுடு, இவர் ஊவே சாமிநாத ஐயர் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். ஆனா சுந்தர்சிக்கு உலகத்துக்கே தெரியும். அப்ப வந்து சுந்தர்சி சன் ஆஃப் சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு வந்து அந்த புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் போட்டு ஒரு ஆடா இருந்தது. நம்ம இந்த காஸ்ட் நேம்லாம் இல்லாம இருக்கணும், காஸ்ட் நேம் இல்லாதனால காஸ்ட் ஒழிஞ்சிடும் நான் சொல்லல. மேபி a குட் ஸ்டெப் இல்லையா அது? அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறது வந்து நல்லது தானே சார். என்னோட ஃபைனல் பாயிண்ட், சுந்தர்சியும் குஷ்பு அவர்களும் எடுக்கிற ஏசி சண்முகத்தோட ஹெல்ப்போட எடுக்கிற நிறைய படத்தை உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. இதோட ஆல் இன் ஒன், ஆல் இன் தி ஃபேமிலி. நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம், வந்து அவங்க எல்லாம் வந்து அதை பெருசா எடுத்துக்கல. அந்த பொலிட்டிக்கல் டிரைவல் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சித், நன்றி. தேங்க்யூ சார்.